அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திர பராமரிப்பு பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் மேலும் திறமையாக வேலை செய்யவும் உதவுகிறது. பின்வரும் திறன்களைக் கொண்ட மென்மையான சாக்லேட் பார் மற்றும் ட்ரஃபிள்ஸ் உற்பத்தி ஆலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். ஒரு நாளைக்கு 120 கிலோ எடை கொண்ட ஒரு நடுத்தர அளவிலான தொழிற்சாலை 1000 முதல் 15000 சதுர அடி பரப்பளவில் உள்ளது. முதலில் மூலப்பொருட்களின் நுழைவு மற்றும் சேமிப்பிலிருந்து தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். அதன் பிறகு ஒரு டெம்பரிங் இயந்திரத்தை வைக்கவும். இது சாக்லேட்டை உருக்கிவிடும். அடுத்து நீங்கள் மோல்டிங் இயந்திரத்தை வைக்கிறீர்கள். இது உருகிய சாக்லேட் கலவையை அச்சுகளில் ஊற்ற பயன்படுகிறது. பின்னர் வெவ்வேறு வடிவங்களின் அச்சுகளை வைக்கவும். பின்னர் குளிரூட்டும் சுரங்கப்பாதை இயந்திரத்தை வைக்கவும். இது அச்சுகளில் நிரப்பப்பட்ட பொருளை கடினமாக்குகிறது. அடுத்த இடத்தில் என்ரோபிங் இயந்திரம் வைக்கவும். இது முடிக்கப்பட்ட சாக்லேட்டுக்கு ஒரு பூச்சு கொடுக்கிறது. பின்னர் பேக்கிங் இயந்திரத்தை வைக்கவும். இது தானாகவே தயாரிக்கப்பட்ட சாக்லேட்டுகளை பேக் செய்கிறது. வெளியேறும் இதத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட பொருளை சேமித்து வைக்கவும் விநியோகிக்கவும் ஒரு பகுதியை அமைக்கவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க அலமாரிகள் அல்லது தட்டுகளை பயன்படுத்தவும். இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு நீங்கள் மென்மையான சாக்லேட் பட்டை மற்றும் ட்ரஃபிள்ஸை திறம்பட உற்பத்தி செய்யலாம். ஆல் தி பெஸ்ட். வியாபார் கோச் சேனலுக்கு குழு சேரவும்.